சிவாயமையா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. என்ன எப்பத்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆளுமை வரும். டோட்டலா இந்தியா ஃபுல்லா நான் சொல்றது, ஒண்ணுமே தெரியாத ஆளுகள்லாம் முதல்வர் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் என்னைக்கு மாறும்? ஆளுமைனா என்ன, மன்னராட்சி மாதிரி செங்கோல் ஆட்சியா? செங்கோல் ஆட்சி தான் வரணுங்கிறேன். அது நீதி தவறல. அதான் மோடி இந்த புதிய பாராளுமன்றமே என்ன என்ன செங்கோல் தானே கொடுத்துருக்காங்க, கொண்டு செங்கோலை தான் நிறுவி இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப அது வரும் இப்போ இது செங்கோல் எல்லாம் இது இன்னைக்கு நடந்தது சரிங்களா? இது ஆதியிலேயே எம்பெருமா கலியுக தொடக்கத்திலே சாமி சொல்லிட்டாரு. ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துலங்கிய முடியும் ஜூடி நீதி போல் தர்மநியாய நெறிபுரிந்த அரசே ஆள சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார். செங்கோலை யாரு கையில கொடுப்பாங்க? சான்றோர்னா நல்லவன். இன்னைக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்க அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லா மனிதர்களும் சமந்தான். கடவுள் ஜாதியை பிரிக்கவே கிடையாது. இது நீசன் ஜாதி 18 நீசன் தான் பிரிச்சான்னு சொல்லி பகவானே சொல்றாரு. இது பகவான் கீதையில கூட பாத்தீங்கன்னா வர்ணத்தை சொல்லியிருக்கு, ஜாதியை சொல்லல. அதனால இவனுக்கு குழப்புவானுங்க குட்டைய. அததான் சாமி சொல்றாரு. யாரு கையில கொடுப்பாராம் செங்கோல தர்மயுகத்துல? அதான் சொல்றாரு. ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துலங்கிய முடியும் சூடி நீதி போல் தர்மநியாய நெறி புரிந்த அரசே ஆள சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னை சொல்வார். ஜாதியில் உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் தான் உயர்ந்தவர்களாம். நல்லவர்கள் தான் உயர்ந்த ஜாதியா. நல்ல ஜாதியே கிடையாதுல. அப்போ அந்த நல்லவர்கள் கையில அந்த சாதுக்கள் கையில செங்கோலை கொடுத்து நான் அரசால வைப்பேன், தர்மயுகம் வர்றதுக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும் அறிகுறின்னாரு. இன்னைக்கு பாருங்க, மோடி கையில செங்கோலை கொடுத்துட்டாங்களா சாதுக்கள் கொண்டு போய். அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. அடியார்கள் கொண்டு கொடுத்துருக்காங்க மடாதிபதி இல்லையா? அப்ப இதெல்லாம் பகவான் ஏற்கனவே சொன்னதுதான். இது நீங்க கேக்குறீங்க ஆளுமை வருமான இந்தியா முழுவதும் ஒரு செங்கோல் கொடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டாங்களே. இன்னைக்கு பாராளுமன்ற கடத்துல செங்கோல் தானே இருக்கு. அப்புறம் என்ன? இது பகவான் அன்னைக்கு செங்கோல் இருக்கு, ரைட்டு. சரியான நீதியோட அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வருங்க. கலை எல்லாம் உடனே எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து வரும். உலகம் ஒரே நாள்ல எல்லாம் சீர்படுத்த முடியுமா? அதனால பகவான் அன்னைக்கே சொன்னாரு, செங்கோல் கொடுத்து நான் நாளை செங்கோல் இது இறைவன் நிச்சயித்தது. இவங்க கொண்டு கொடுக்கல. எதிர்பார்த்தாங்களா இப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் வரும், அதுல போய் செங்கோலை கொண்டு வைப்பாங்க, நடராஜர் சிலையை முன்னாடி வைப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல. இதெல்லாம் இறைவன் நிச்சயித்தது. பகவான் ஆதியில் நிச்சயித்தது. இது வரும். இனி என்னன்னா, இந்த தர்மயுகம் வர்றதுக்கு முன்பாக இந்த உலகத்துல கலியுகம் அழியறதுக்கு ஒரு காரணம் பகவான் சொல்றாரு. சாமி சொல்றாரு, கலியை அழிப்பதற்கு கண்ணில் வித்தேசம் கண்ட காரணம் சொல்லவிட்டேன் சிவனை. பெருமாள் எம்பெருமான் நாராயணன் சொல்றாரு சிவன் இடத்துல. இந்த கலியுகம் அழியறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் சிவனைன்னு சொல்லிட்டு என்ன ஆகுமா? அந்த கலியுகம் அழிகிற நாள்ல ஊசி முனையதிலே ஊரும் பதியுடனே கடலும் மலையும் கண்டேன் சிவனே, கடலெல்லாம் குளமாக குளமெல்லாம் கடலாக கண்ணுக்கு தோன்ற கண்டேன் சிவனே. சிவனிடத்துல எம்பெருமான் நாராயணமூர்த்தி உரையாடுறாரு. பெருமாள் அதாவது சிவனே ஊசி முனையில, அதான் சொல்றாரு, ஊசி முனையதிலே ஊரும்பதியுடனே கடலும் மலையும் கண்டேன் சிவனேங்கிற. ஊசி முனையில உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் தெரியும்னாரு. ஊசி முனையில அதுக்கு கலியுகம் அழிகிற நாள்ல இது நடக்கும். கலியுகம் அழிவு தர்ம உதிப்பு இருக்கும்போது அந்த சம்பவங்கள் சம்பவிக்கும்னாரு. இன்னைக்கு டிவி பின்னாடி என்ன குத்துறோம்? ஊசி குத்துறோமா? அந்த ஊசி டிவியில ஊசி குத்துறோம், படம் தெரியுதா? கடல் தெரியுதா? மலை தெரியுதா? ஊர் தெரியுதா? குளம் தெரியுதா? எல்லாம் தெரியுதா? அப்போ இறைவன் இது அன்னைக்கே ஆதியில சொன்ன வார்த்தை, கலியுகம் அழிகிற நாள்ல இப்படி சம்பவங்கள் சம்பவிக்கும்னு சிவன்கிட்ட பெருமாள் சொன்ன வார்த்தை. இறைவன் பெருமாள் நாராயணன் உரையாடுறாரு. சிவனுக்கும் நாராயணன் கணத்து உரையாடல இது சொல்றாரு. நாராயணன் சொல்றாரு, கலியை அழிப்பதற்கு கண்ணில் வித்தியாசம் கொண்ட காரணம் சொல்லலுட்டேன் சிவனே, ஊசி முனையதிலே ஊரும்பதியுடனே கடலும் மலையும் கண்டேன் சிவனே, கடலெல்லாம் குளமாக குளமெல்லாம் கடலாக கண்ணுக்கு தோன்ற. ஊசி முனையில உலகத்துல நடக்க சம்பவம் தெரியுதா? டிவிக்கு பின்னாடி என்ன குத்துறாங்க? கேபிள்ல ஊசி தானே இருக்கு. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி என்ன குத்துறாங்க? ஊசி தானே. அந்த ஊசியில எல்லாம் தெரியுதா? லைவ் ஊசியில உலகமே தெரியுதா? ஊசி முனையில. இது பகவான் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் கலியுகம் அழிகிற நாள் நடக்குங்கிறாரு. அப்போ தர்மயுகம் சீக்கிரம் வரப்போகுது. தர்மயுகம் சீக்கிரம் இறைவன் தர்மயுகத்தை படைப்பார். அதனால நீங்க நினைக்கக்கூடிய ஆளுமை உலகம் முழுவதும் வரும். இந்தியா மட்டுமில்ல, உலகம் முழுவதும் வரும். நன்றி, நமசிவாய். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது.
இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.